ஏற்கனவே ஃபேட் லாஸ் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களோட ரொட்டீன் கொலாப்ஸ் ஆகி திரும்பவும் ஃபேட்டு போட்டு இப்போ திரும்ப 0லேருந்து ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா, லெட் மீ டெல் யூ திஸ் ஒன் திங். வாட்டி மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு இந்த டயட்டை பற்றி சுத்தமாக ஐடியா இருக்காது. உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியாது. அப்படி அங்கங்கன்னு ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணாலும் உங்கள் பாடி அதுக்கு அடாப்ட் ஆகாது. நீங்கள் மென்டலி நிறையா த்ரூ பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளாலாம் இதெல்லாம் முடியுமா, நம்மளாலாம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுமா, இந்த மாதிரி ஓவர் திங்கிங்லேயே நீங்கள் அதை சமாளிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். முக்கியமாக உங்களோட பழைய ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் உடம்பை குறைச்சிட்டீங்க, ரிசல்ட்டை காட்டிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி அவுட் ஆஃப் ஷேப் போனாலும் திரும்ப கொண்டு வர்றது ஃபஸ்ட் டைமை விட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வாட்டி உங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தெரியும், என்ன ஒர்க் அவுட் பண்ணணுன்னு தெரியும், உங்கள் உடம்புக்கு எது அடாப்ட் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக ரிசல்ட்டை கொண்டு வந்துடலாம். நிறைய பேருக்கு என்ன ஆகிடுதுன்னா, நம்ம திரும்பவும் 0லேருந்து ஆரம்பிக்கணுமான்ற நினப்புலேயே அவங்க ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் டவுன் ஆகுறீங்களோ இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. யூ ஆர் நாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, யூ ஆர் ரீஸ்டார்டிங் எவ்ரி திங் வித் அ ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்.